திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கிராமத்தில் உலக தரம் வாய்ந்த விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டு வருகிறது. நாட்டிலேயே முதன்முறையாக வடுவூர் கிராமத்தில்தான் உலகம் தரம் வாய்ந்த விளையாட்டு மைதானம் அமைகிறது. ஆனாலும் போதிய நிதி ஒதுக்கீடு இல்லாததால் விளையாட்டு மைதானம் அமைக்கும் பணிகள் முடங்கியுள்ளன. நாட்டிலேயே ஒரு கிராமத்தில் அமையும் முதல் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு மைதானம் என்ற அறிவிப்புடன் வடுவூரில் 2013ஆம் ஆண்டு மத்திய அரசு சார்பில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உள் விளையாட்டரங்கம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. ஒரே நேரத்தில் 1000 பேர் அமர்ந்து பார்க்கும் வகையில் கேலரி, நிர்வாக அலுவலகம், விளையாட்டு வீரர்களுக்கு ஆண் பெண் என தனித்தனி அறைகள், உடற்பயிற்சி கூடம், நடைப்பயிற்சிக்கென தனியிடம் என அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. சுமார் 90 விழுக்காடு பணிகள் முடிந்துவிட்ட நிலையில் போதிய நிதி கிடைக்காமல் விளையாட்டரங்க பணிகள் முடங்கியுள்ளன. சர்வதேச அளவில் உள்ள இந்த விளையாட்டு அரங்கத்தினை அமைத்து 6 கோடி ரூபாய் செலவில் அமைத்து அது முடிவரும் நிலையில் இருக்கும்போது அது தரைத்தளம் அமைப்பதற்கும் மற்றபடி எலக்ட்ரிஃபைடு அதாவது மின் சாதனங்கள் பொறுப்பதற்கும் இதனுடைய மதிப்பீடில் பற்றாக்குறை ஏற்பட்டு அதனால் இந்த வேலை முடிவுறாமல் தடைப்பட்டு இருக்கிறது. அது கிடைச்ச பணத்தில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஃப்ளோரிங்கு அவங்க ஒரு அமௌண்ட் ஒதுக்கலை. உடல் ஃப்ளோரிங் போட்டால் தான் நம்ம விளையாட்டை மாற்றி அமைக்க முடியாதுல்ல. இல்லைன்னா வாய்ப்பே இல்லை. ஃப்ளோரிங் இல்லாதவங்க தான் இப்போ திறப்பட நடக்காமல் இருக்குது. எல்லா வேலையும் முடிஞ்சுட்டு ஃப்ளோரிங்கு இன்னும் ஒரு 2 கோடி ரூபாய் பணம் தேவைப்படுது. மத்திய அரசு ஒதுக்கிய 6 கோடி ரூபாய் நிதியும் முழுமையாக பயன்படுத்தப்பட்டு விட்ட நிலையில் மேலும் 2 கோடி ரூபாய் நிதி கிடைத்தால் மட்டுமே விளையாட்டரங்கம் முழுமை பெறும் என்கின்றனர் விளையாட்டு அகாடமி நிர்வாகிகள். அவ்வாறு நிதி ஒதுக்கீடு கிடைத்தால் 3 மாதங்களுக்குள் பணிகளை முடித்து உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டரங்கத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துவிட முடியும் என்று அவர்கள் கூறுகின்றனர். விளையாட்டரங்கம் கிட்டத்தட்ட கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. இருந்தாலும் அதற்கு தேவையான கூடுதல் வசதிகளாக நாங்கள் வடுவூர் மக்கள், இளைஞர்கள், இந்த விளையாட்டு ஆர்வலர்கள் கேட்ட கூடுதல் வசதியாக அந்த தரைத்தளத்தை நல்ல தரமான தேக்கு மரத்தினாலும் உள் விளையாட்டரங்கத்துக்கு அந்த ஒளி விளக்குகள் உயர் தரமான ஒளி விளக்குகள் அமைத்தரவும் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய்க்கு உள்ள பணிகள் முடிக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் விளையாட்டு கிராமம் என்று பெயர் பெற்ற வடுவூரில் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டரங்கம் அமைவதை காண ஆவல் கொண்டிருந்த மக்கள் பணிகள் இன்னும் முழுமை பெறாததால் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். விளையாட்டரங்க பணிகளை முடிக்க தேவையான நிதியை அரசிடமிருந்து பெற்றுத்தர உதவுவதாக மன்னார்குடி சட்டப்பேரவை உறுப்பினர் TRB ராஜா உறுதியளித்துள்ளார். வடுவூர் விளையாட்டரங்கம் முழுமை பெற்றால் உலகத்தரம் வாய்ந்த வீரர்கள் இங்கிருந்து உருவாவார்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. புதிய தலைமுறைக்காக மன்னார்குடி செய்தியாளர் விஜயகுமார் உதவியுடன் ராஜா சண்முகசுந்தரம்.